ஹாய் மக்களே, இன்றைக்கி கத்திரிக்காய் கார குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அது கத்திரிக்காய் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டுங்க. 3 தக்காளி, வெங்காயம், குழம்பு மசால் பொடி, தனி மிளகாத்தூள், கறிவேப்பிலை, வெந்தயம், புளி தேவையான அளவு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிட்டேங்க. கடுகு உளுந்து பருப்பு, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சட்டி சூடாகிடுச்சுங்க. வெந்தயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அடுத்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிச்சு, காய் சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. காய் நல்லா வதங்கணுங்க. இந்த எண்ணெயிலே வதங்கினாலும் நல்ல டேஸ்ட்டு வருங்க. கத்திரிக்காய் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க எண்ணெயிலேயே. இப்போ குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துக்கலாங்க. அடுத்து புளி கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. காயில் வெந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் தேங்காய் வேணுன்னா சேர்த்துக்கலாங்க. நான் தேங்காய் சேர்க்கல. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.